இன்றைக்கி மாட்டு பொங்கல் இல்லையா, அதனால் பொட்டு வைக்கிறக்கானே வந்திருந்தோம். ஒரு வெளியே வந்தார். பொட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். எப்போவுமே ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வச்சாச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு. பாருங்க, சின்ன சின்னதாக வச்சு கொஞ்சம் அழகாக வச்சாச்சு. இவர் வெளியே வந்தார். இவரையும் பிடிச்சி உட்கார வச்சு சும்மா தடவிட்டு கொடுத்தேன். ஒரே இடத்துல நின்றுட்டார். அப்படியே ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பாருங்கள், இங்கே 2 பேர் சட்டக்காரங்க இருக்காங்க உள்ள. இவர் 3ஆவது சட்டக்காரர். இவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க 3 பேருமே. பா போதும், ஓடியாங்க. உள்ளுக்குள்ளே போயிருங்க, குண்டுக்குள்ளே போங்க, வேலை இருக்குது, நானும் வேலைக்கு போகணும். வாங்க வாங்க வாங்க, கேட்குதில்ல, காது கேட்குதில்ல, வாங்க வெளியே வாங்க, கீழே வாங்க, கூண்டுக்குள்ளே போயிடலாம். வா போதும், வா நீ ஏன் போயிரு, உனக்கே நல்லது. போயிரு, உள்ளே போயிரு, போ உள்ளே போயிரு. நல்ல பிள்ளை, தெரிஞ்சிச்சு, அதோட இடம் தெரிஞ்சிச்சு. அதான் இதுன்னு சொல்லி இப்படி தான் இருக்கணும். சொல்கிறது கேட்குது. இப்போ கொஞ்சம் தடை கொடுத்தா, ஒரு பொட்டு வச்சா அமைதியாக இருக்குன்றதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா தவிக்கிட்டே இருக்கும். கையை உள்ளே விட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. நீ வாயேன், வா ஏப்பா வரும். பாருங்க, பரவாயில்ல. இப்போ நிற்கிதுங்க. இப்போ கொஞ்சம் பேசுகிறதுனால அதுக்கு கேட்குது போல். வரங்களேன், வெளியே விட்டால் பிடிக்கவே முடியாது வயலை. அவ்வளோ தவும். பரவாயில்ல, இருக்கிறதுலே ரொம்ப செல்ல பிள்ளையாக வரும் போல். அதுதான் வரும் போல், சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க 3 பேர் தொட்டால் ஓடுவாங்க அப்படியே. சரி, பார்க்கலாம். போதும், உடனே உடக்கி வரட்டுமா? இவரோட ஆட்டத்தை ஒரு தடவை பார்க்குறீங்களா? வெளியே விட்டு பார்க்குறேன். வேணாம், இப்போ தான் வெளியே தப்பிட்டு வந்திருக்கு. நாளைக்கு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வரையா ஆளியா? வா வருது பாருங்க. ஓடியா. வா கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால இறங்குறதுக்கு பயப்படுது. வந்துடும், கீழே இறங்கிடும்.